ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்மார்ட் கேல்குலேட்டிங் ட்ரேடர்ஸ். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீக்லியில் முடிஞ்சதாக பார்க்க போகிறோம். மிட் கேப் நிஃப்டி வந்து நம்ம வீக்லி எக்ஸ்பீரி வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம ஏன் இன்னைக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 4ஆம் தேதியே டார்கெட் அடிச்சிருச்சு. பட் அன்னைக்கு வந்து நம்ம சென்னையில் ஃப்ளட் வந்ததுனால கரண்ட் இல்லை. அதனால் அந்த 2-3 நாள் நான் வீடியோ போடலை. இருந்தாலும் நம்ம வீக்லி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறோம் அப்படின்றதுனால நான் இப்போ வீடியோ போடுறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் பேங்க் நிஃப்டியும் போடுறேன். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இன்ட்ராடேவோட வீக்லி ஆப்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேடு தான். இதில் வந்து ஸ்டாப் லாஸ்ன்றதே கிடையாது, ஒன்லி டார்கெட் மட்டும்தான். அப்படி இல்லைனா ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணுறோம் அப் டு எக்ஸ்பைரி வரைக்கும். அப்படி நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸ் பண்ணும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டே கொடுத்துருக்கு. அதனால தான் வந்து நம்ம வீக்லி வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ட்ரேடுன்றது டோட்டலாக அவாய்ட் ஆகிடும். ஓவர் ட்ரேட் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. வாரத்தில் ஒரே ஒரு ட்ரேடு தான். அந்த ஒரே ட்ரேடில் தான் நம்ம ரிஸ்க்கும் எடுக்க போகிறோம், ரிவார்டும் எடுக்க போகிறோன்றதுனால உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து அது வேலையை அது பார்க்கும். அதனால் உங்கள் வேலை எதுவுமே பாதிப்பு இல்லாமல் இருக்கிற போது நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கறதுனால தான் பல நாளில் வந்து உங்களுக்கு லாஸ் வரும். பார்க்கறது மீன்ஸ் நீங்கள் அந்த ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ரியாக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ டார்கெட்டு ஸ்டாப்லாம் செட் பண்ணும்போது இல்லை மறுபடியும் ஓவர் ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து லாஸ் வருது. பட் இதே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து ஒரே மாதிரி நம்ம டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறதுக்கு வீக்லி பிளான் வந்து சூப்பராக இருக்கிறதுனால நம்ம வீக்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி வந்து 24ஆம் தேதி ஒரு எக்ஸ்பீரி ஆயிருக்கு. அடுத்த எக்ஸ்பீரி பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதினா முந்தா நேத்தியும் முடிஞ்சிருச்சு. பட் நம்மளால் வீடியோ போட முடியல மழையின் காரணமாக. 9500 கால் ஆப்ஷனும் 9500 புட் ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி தான் நம்ம எடுக்க போகிறோம். இனிமே வந்து நம்ம இன்ட்ராடேல கூட அடுத்த மணியாக பண்ணலாம். பட் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு 30,000 ரூபாய் கேபிட்டல் இருந்தால் போதும். பட் அதில் லாஸ் ப்ராஃபிட் மாற்றி வந்துட்டு இருக்கு. ஓவராலாக அதுவும் டிசிப்ளினாக பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுக்குது. பட் இன்ட்ராடேல டிசிப்ளின்றது பெரும்பாலும் நம்ம அந்த ட்ராக்லேருந்து விலகிடுறோம். அது இல்லாமல் டெய்லியுமே அதுக்கு நம்ம ப்ரோக்கரேஜ் பே பண்ண வேண்டியது இருக்குன்றதால வீக்லி சொல்கிறேன். இல்லை இன்ட்ராடே பண்ணாலுமே என்னால் வந்து ரெகுலராக பண்ண முடியும் அப்படின்றவங்க நீங்கள் 30,000 ரூபாய்க்கு இன்ட்ராடே கால்ஸ் பண்ணலாம். பட் இன்ட்ராடே கால்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல, பெய்டு தான். அதே மாதிரி வீக்லியும் நம்ம பெய்டு தான் கொடுத்துட்ருக்கோம். அதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதே ரேட் இருக்காது. இப்போ இன்ட்ராடே கால்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 199 பர் மந்த். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எது வேணாலும் 199 பர் மந்த் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னாக்கா 1 மந்த்துக்கு உண்டான கால்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதில் எனி 2 ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா 349,000, 4 ஸ்கிரிப்ட்டுமே வேணும்னா 499,000 பே பண்ணணும். வீக்லிக்கு பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து நம்ம இதே அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம், 199. பட் 7ஆம் தேதிக்கு அப்புறம் இதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இன்ட்ராடேவோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து 199, இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 9500 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 117 ரூபாய் 60 காசுக்கு நம்ம பை பண்ணணும். 9500 புட்டு பார்த்தீங்கன்னா 125 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணணும். டார்கெட் பார்த்தீங்கன்னா காலுக்கு வந்து 223 ரூபா, புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 241 ரூபா நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து நமக்கு எந்த என்ட்ரியுமே கிடைக்கல, 117 ரூபா. இங்கே வந்து 125 நமக்கு கிடைக்கல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 117 இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிருச்சு. அதாவது கால் ட்ரிகர் ஆயிருக்கு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 29ஆம் தேதி ட்ரிகர் ஆயிருக்கு, வியாழக்கிழமை ட்ரிகர் ஆகிட்டு நமக்கு எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் போயிருக்கு. மார்க்கெட் முடியும் போது 40 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 223க்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 205 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. வெள்ளிக்கிழமை, இதுதான் வியாழக்கிழமை, 205 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. பட் அப்போ மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 195ல மறுபடியும் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 78 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 223 ரூபா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 245 ரூபாய்க்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா 223ல நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. 223 போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே கூட 245 ரூபா தான் க்ளோஸ் ஆயிருக்கும். ஒரு கேப் அப் ஆனதுனால 245 ரூபா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 245 ரூபா இந்த லோவை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் 223 ரூபா ஆர்டர் லிமிட் ஆர்டர் போட்டாலுமே கூட 245 ரூபாய்க்கு மேலே தான் செல் பண்ணியிருக்கணும். அடுத்த செகண்ட்லேயே அது செல் பண்ணியிருந்தா கூட சப்போஸ் ஒரு 5-6 பாயிண்ட் நமக்கு போயிருந்தோம், அது எல்லாமே நமக்கு போனஸ். அந்த வகையில் பார்க்கும்போது ஃபின் நிஃப்டியில் மட்டுமே 9,551 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள். பட் இதை நம்ம இன்ட்ராடேல பண்ணியிருந்தா இந்த ப்ராஃபிட் வந்திருக்குமானா அது வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. 117 ரூபாய்க்கு நம்ம என்ட்ரி ஆயிருக்கும். 245 ரூபாயில்
எக்ஸிட் ஆகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு 9551 ரூபாய் ப்ராஃபிட். இதை நீங்கள் வாங்குறதுக்கு உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் கேபிட்டல் இருந்தால் தான் ஒரு லாட் பண்ணணும். மேக்ஸிமம் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 18,231. இந்த மேக்ஸிமம் ரிஸ்க் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் ட்ரிகர் ஆகி ரெண்டுமே 0 ஆனால் மட்டும்தான் நமக்கு வரும். இது வரைக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரவே இல்லை. லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நம்ம 100 டேஸ் வந்து 100 வீக் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம். அதில் நிஃப்டி மட்டும்தான் ஒரே ஒரு தடவை தான் நமக்கு லாஸ் ஆகிருக்கு. அதுவும் மேக்ஸிமம் லாஸ் 0 ஆகலை. ஒரு 40 பாயிண்ட் நமக்கு 2,000 ரூபாய் சேவ், அதாவது 21,000 ரூபாய் லாஸ் ஆகிருக்கு அந்த ஒரு ட்ரேடில் மட்டும்தான். ஓவராலாக அதை நம்ம காம்பவுண்டிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளாஸாகவே எடுப்பேன். இதை எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றத நான் வந்து கிளாஸாகவே எடுத்துகிட்டு இருக்கேன். அது நீங்கள் கூகுள் மீட் மூலியமாகவும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். கிளாஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய். நம்ம 3 மாதம் வீக்லி கால்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்போம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து நம்ம நிதானமாக இருக்கணும், எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதோட இன்ட்ரோ மாதிரி நான் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ போடுறேன். அந்த 60,000 வந்து எப்படி 20 லட்சம் ஆச்சு அப்படின்றத. அதுக்கப்புறம் அதோட டேட்டாஸ் எல்லாமே இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நான் டேட்டா கொடுக்குறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி 100 வாரத்துக்கு உண்டான டேட்டாவும் உங்களுக்கு நான் வந்து மெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ அதோட டேட்டாவை அனுப்பிச்சிடுவேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வாரம் மிட் கேப் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 9,551 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு லாட்டு தான். கிட்டத்தட்ட 16% நம்மளோட மொத்த கேபிட்டலில் ப்ராஃபிட்டு. பட் இதில் பார்க்கும்போது 100% மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு ஒரே ட்ரேடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீக்லி ட்ரேடோ இன்ட்ராடேடோ எதை வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், பட் டிசிப்ளினாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நன்றி, வணக்கம்.